अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्ति मे हस्तिशैलाग्रे वस्तु पैतामहं धनम என்று அத்திகிரிமலை மேலே எழுந்தருளியிருக்கின்ற அந்த தேவராஜ பெருமான் தேவப்பெருமாள் வரதராஜன் என்றெல்லாம் போற்ற பெறுபவர். அவரே தமக்கு உயர்ந்த தனம் என்று அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அப்படிப்பட்ட அந்த வரதராஜ பெருமாளை துதித்து அவர் அருளி செய்த 50 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரமானது வரதராஜ பஞ்சாஷத் என்றே வழங்கப் பெறுகிறது. இந்த வரதராஜ பஞ்சாஷத்திலே அந்த தேவப்பெருமாளுடைய பெருமைகளையெல்லாம் பலவாறு அனுபவிக்கின்றார் வேதாந்த தேசிகன். அந்த எம்பெருமானையே நோக்கி விண்ணப்பிப்பதாக இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அனைத்தும் அமைந்துள்ளன. அதிலே ஒரு சில ஸ்லோகங்களாலே பகவானுடைய அவதாரங்களை வர்ணிக்க தொடங்கினார். அவனுடைய கூர்மாவதாரத்தை, அதாவது அவனுடைய வராகாவதாரத்தை வர்ணித்தார். அவனுடைய நரசிம்மாவதாரத்தை வர்ணித்தார். அடுத்தபடியாக இப்பொழுது 24வது ஸ்லோகத்திலே வாமன திருவிக்கிரம அவதாரங்களை சேர்த்து அனுபவிக்கிறார். அந்த காலத்திலே எம்பெருமான் முதலிலே வாமனனாய் சென்றான். அதற்கு பிறகு திருவிக்கிரமனாக மாறினான். அவனுடைய திருவடிகளை பிரம்மா தன்னுடைய தீர்த்தத்தாலே விளக்கினான். அந்த தீர்த்தந்தான் கங்கையாறாக பிரவகித்தது. அது பெருகின கங்கை ஆற்றை, அதனுடைய தீர்த்தத்தை யார் யாரெல்லாம் தலையிலே தரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகவும் மங்களகரமானவர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தம் அனைவரையும் புனிதர்களாக ஆக்கிவிட்டது என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். கிராமன் ஜகத்கபட வாமனதாமுபேதா त्रेता करीशस भवान् निददे पदानि अद्यापि जन्तवयि मे विमलेन यस्य पादोदकेन विदृतेन शिवा भवन्ति. எம்பெருமான் கபட வாமனதாம் உபேதா என்றார். கபட வாமனதாம் என்னால் கள்ளத்தனமான வாமன வடிவு கொண்டு, அதாவது உண்மையிலே வாமனன் அல்லாதவன் மகாபலியினுடைய மனம் கவர வேண்டும் என்பதற்காக, கொஞ்சம் விசித்திரமாக இருக்கட்டும் என்பதற்காக தன்னை வாமனனாக ஆக்கி கொண்டான். நம்முடைய ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிற பொழுது சொல்லுகிறார்கள், இந்திரனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் பறிபோயிற்று மகாபலியினிடத்தில். தன்னுடைய அடியவனான இந்திரனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட பொழுது, ஐயோ நம்முடைய காவலிலே இருக்கிற அடியவனுக்கு இப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டதே என்று நினைத்தான். அதனால் அவனுக்கு உடம்பு கூனி குறுகி போய்விட்டது, வாமனனாகிவிட்டான் என்று கூட ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். கபட வாமனதாம் உபேதா, கபட்டமான வாமனத்தன்மையை அடைந்தான். அந்த சமயத்தில் என்ன சொன்னான்னால், கிராமன் ஜகத்து உலகத்தையெல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்தானவன். அப்படி அளந்து என்ன பண்ணினான்னால், வகையாக திரேதா கரீசச பவான் நிததே பதானி, 3 அடிகளாலே உலகங்களை எல்லாம் அளந்தான். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு அடியாலே பூமி முழுவதையும் அளந்தான்.
மற்றொரு அடியாலே மேலுலகங்களை அளந்தான். அப்பொழுதுதான் மூன்றாவது அடியை எங்கே வைக்க வேண்டும் என்று தான் மகாபலியினிடத்தில் கேட்டான் என்றெல்லாம் அந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது. வேதம் கூட இந்த சரித்திரத்தை கொண்டாடுகிறது. த்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணுர் தேவா அதாபியா ததோ தர்மாணி தாரயன் விஷ்ணோ கர்மாணி பஷ்ய என்பர். இந்த விஷ்ணுவனுடைய கர்மத்தை நீங்களெல்லாம் செயல்களை பாருங்கள், அடியவர்களுக்காக என்ன செய்கிறான் என்று பாருங்கள் என்று வேதமே சொல்லுகிறது. இந்த சரித்திரத்தை புகழுகிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மூவகையாக தன்னுடைய திருவடிகளை வைத்தான் என்கிறார். அப்பொழுது பிரம்மா என்ன செய்தான்? அந்த திருவடியை தன்னுடைய கமண்டலத்திலே இருந்த தீர்த்தத்தினாலே விளக்கினான். குறைகொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவடியாங்கு. அண்டத்தான் சேவடியை ஆங்கு கழுவினான் பிரம்மா. தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த குண்டிகை நீர் பெய்து என்கிறார். கையிலே வைத்து கொண்டிருந்த அந்த குண்டிகை, அதாவது ஒரு பாத்திரம், அது கிண்டி என்று சொல்லுகிறோமே, அதுபோல் இருக்கக்கூடிய பாத்திரம் அது. அதிலிருந்து தீர்த்தத்தை விட்டு திருவடியை விளக்கினான். அந்த தீர்த்தம் எங்கே போய் விழுந்தது? கரைகொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான் என்று சிவனுடைய தலையிலே போய் அந்த தீர்த்தம் விழுந்தது. அதாவது அது சரித்திரம் வேறு விதமாக சொல்லப்படுகிறது. இந்த கங்கையை பகீரதன் என்கிறவன் பெரிய தவம் செய்து பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆகாசத்திலிருந்து அவ்வளவு பெரிய நதி கீழே விழுந்தால் இந்த பூமி தாங்காதே, என்ன செய்வது என்று மறுபடியும் தவம் செய்த பொழுது அப்பொழுது ருத்ரன் அவர் முன்னாலே தோன்றி, அந்த பகீரதன் முன்னாலே தோன்றி, நான் தாங்கி அதை உனக்கு வெளியிடுகிறேன் என்று சொல்லி அந்த ஆகாசத்திலிருந்து பெருகுகின்ற கங்கையை தன்னுடைய தலையிலே தாங்கி அதை பல கிளைகளாக அப்படி எடுத்து விட்டான் என்று இது புராணம் சொல்லுகிறது. அதனால் ருத்ரன் தன்னுடைய தலையிலே தாங்கினான். அதனால்தான் அவனுக்கு ருத்ரன் என்கிற பெயர் கூட நீங்கி சிவஹா என்கிற பெயர் ஏற்பட்டது என்று ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே அருளி செய்கிற பொழுது, கஸ்ய பாதோதகேன ச சிவஹா ஸ்வசிரோ திருத்தேன. எவனொருவனுடைய திருவடி பாதோதகேன, அந்த திருவடி தீர்த்தத்தாலே, சஹா சிவஹா அபூத்து, அவன் சிவஹா மங்களகரமானவனாக ஆனான். அதற்கு முன்னாலே ருத்ரன் என்கிற பெயரை, பயங்கரமான பெயரை உடையவனாக இருந்தவன், அவன் பகவானுடைய திருவடியினுடைய தீர்த்தத்தை தலையிலே தரித்தபடியினாலே சிவனாக ஆனான் என்று ஆளவந்தாரும் அருளி செய்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன். அத்யாபி ஜந்தவ இமே விமலேன யஸ்ய பாதோதகேன விதிருத்தேன சிவா பவந்தி. அந்த திருவடி தீர்த்தத்தை தலையிலே தரிக்கிறபடியினாலே அத்யாபி இப்பொழுதும் கூட இமே ஜந்தவாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் என்ன ஆகிற? விமலேன பாதோதகேன, அந்த மிகவும் புண்ணியமான பாத தீர்த்தத்தாலே சிவா பவந்தி. ருத்ரன் மட்டும் சிவனாக ஆகவில்லை, உலகம் அனைத்தும் சிவமாக ஆகிவிட்டு. சிவம் என்கிற சொல்லுக்கே, சிவஹா என்கிற சொல்லுக்கே என்ன பொருள்? மங்களகரம் என்பது பொருள், மங்களமானது என்ற பொருள். ஆயினாலே அந்த திருவிக்கிரமனாக எழுந்த எம்பெருமானுடைய திருவடிகளினுடைய தீர்த்தம் அதுதான் கங்கையாறு. அதை தலையிலே தரித்தபடியினாலே இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் மங்களகரமானவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றோ. உன்னுடைய அந்த சொல்கிறார் கரீஷா என்று அவனையே அழைத்து, உன்னுடைய திருவடியிலிருந்து பெருகின தீர்த்தம் அல்லவா அது, அத்தை தரையிலே தரித்தவர்கள் அத்தனை பேரும் இப்படி புனிதர்களாக ஆகிவிட்டார்கள் என்றோ என்று அவனுடைய அந்த திருவிக்கிரமாவதாரத்தை இந்த ஸ்லோகத்திலே கொண்டாடினார். அதற்கு அடுத்தபடியாக 25வது ஸ்லோகம், இதில் ராமாவதாரத்தை கொண்டாடுகிறார். இந்த திருவடி தீர்த்தத்தையாவது நாம் நம்முடைய உடம்பிலே அப்படி எடுத்து இட்டுக்கொள்ள வேணும், தலையிலே தரிக்க வேணும், அதில் முழுக வேணும் என்று இதெல்லாம் உண்டு. ஆனால் ராமாவதாரத்தில் அது கூட வேண்டாம். என்ன பண்ணினான் ராமன்? ஒரு அற்புதமான சேத்து அணையை கட்டினான். அந்த சேத்து என்கிற அணை அது இன்றைக்கும் கூட நாம் காணும்படியாக அங்கே இருக்கிறதாம். அதை போய் நாம் கண்ணாலே பார்த்தாலே நமக்கு புனிதத்துவம் ஏற்பட்டு விடுகிறது, எல்லா பாவங்களும் நமக்கு போய்விடுகிறது. சேத்து தரிசனம் என்கிறது மிக உயர்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களிலே. வால்மீகி ராமாயணத்திலேயே கூட அவன் சொல்லுகிறான், இந்த சேத்துவை யாரெல்லாம் கண்ணாலே காணுகிறார்களோ அவர்களுக்கு 7 பிறவிகளிலே செய்த பாவங்களும் தொலைந்துவிடும் என்று அவ்வளவு உயர்வாக அந்த சேத்து அணையை பற்றி அவன் சொல்லி இருக்கிறான். அதனால்
திருவிக்கிரமாவதாரத்திலே அவனுடைய திருவடியிலே பட்ட தீர்த்தத்தை தலையிலே தரித்து கொண்டால் பாபங்கள் போகின்றன. ஆனால் ராமாவதாரத்தில் அவன் கட்டின அணை அதை கண்ணாலே பார்த்தாலே நமக்கு பாபங்கள் எல்லாம் போய்விடுகின்றன என்று அந்த அர்த்தத்தை இந்த 25வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஏனாச்சல பிரகிருதினா ரிபுசம்க்ஷயார்த்தி வாராம் நிதிம் வரதபூர்வமங்களயஸ்துவம் தம் வீக்ஷ்ய சேதும் அதுனாபி ஷரீரவந்தः சர்வே ஷடூர்மி பகுளம் ஜலதிம் தரந்தி. ஏன அச்சலேன பிரகிருதினா என்கிறார். அச்சலேன பிரகிருதினா ரிபுகு சங்கையார்த்தி. எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால் அசைக்க முடியாத பகைவர்கள் என்று சொல்லப்படுகிறார்களே அவர்களையும் கூட இவன் அழித்து விடுகிறான். எப்படிப்பட்டவன்? ராவணன், கும்பகர்ணன் அவர்களெல்லாம் அழித்தான் அல்லவா ராமாவதாரத்திலே. அதைத்தான் சொல்லுகிறார். அச்சலேன பிரகிருதினா, அச்சல பிரகிருதினா, அப்படி இருக்கக்கூடிய அந்த காரியத்தை. இன்னொரு அர்த்தம் இந்த இடத்துல இங்கே அச்சல பிரகிருதினா என்கிறதுக்கு இப்படி அகல பிரகிருதினா ரிபுகு என்று கொண்டா அப்படி. இங்கே இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த மலைகளை கொண்டு அணையாக கட்டினான். அச்சல பிரகிருதினா ஏன பூர்வம் வாராம் நிதிம். அச்சல பிரகிருதினா மலைகளை சாதனமாக கொண்ட எந்த அணையாலே முன்பு கடலானது அப்படி அடைக்கப்பட்டதோ அந்த கடலை அலங்கியா நீ கடந்தாயோ என்கிறார். அந்த தம் சேத்தும், அந்த சேத்து அதாவது குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலும் போலேன் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் எம்பெருமானுடைய இந்த கடல் அடைத்த விற்த்தாந்தத்தை வேறு விதமாக அனுபவிக்கிறார். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைக்கற்கள், அந்த மலைக்கற்களை எல்லாம் கொண்டு போய் அந்த குரங்குகள் கடலிலே போட போட அது அப்படியே கடலிலே முழுகாமல் ஒரு அணையாக வந்தன. அதற்கு வேண்டிய வரத்தை சமுத்திரராஜனே கொடுத்திருந்தான் என்று இது வால்மீகி ராமாயணத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம்தான். அதனால் அந்த கடலினுடைய அணை என்கிறது எப்படிப்பட்டது என்றால் அச்சல பிரகிருதினா சேது. அச்சல பிரகிருதினா என்னால் அந்த பூர்வம் வாராம் நிதிம் அலங்கியா தம் சேத்தும் என்கிறார். அப்படிப்பட்ட அந்த அணை அது எப்படிப்பட்டது? மலை போல உறுதியாக இருக்கக்கூடியது அல்லது மலைகளாலே செய்யப்பட்டது. அந்த அணைகள் பூரா மலைகளாலே அந்த கல்லை இட்டுத்தானே அப்படி மலை அந்த அணையை கட்டினான். அந்த சேத்து என்கிற ஒரு அணை அதை கட்டி இன்றைக்கும் அது நாம் பார்க்கும்படியாக அங்கே இருக்கிறது அல்லவா. ஆகையினாலே வரத பூர்வம் அலங்கயா துவம், ஹே வரதராஜனே பூர்வம் துவம் அலங்கயா, அந்த அணையை கொண்டன்றோ நீ சமுத்திரத்தை நீ தாண்டினாய். அப்படிப்பட்ட அந்த அணையை தம் சேத்தும் வீக்ஷிய, அந்த சேத்துவை பார்க்கிறபடியினாலே அதுனாபி இன்றைக்கும் கூட என்ன ஆகிறது என்று கேட்டால் ஷரீரவந்தா உடலென்று படைத்தவர்கள் யார் யார் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும், அதாவது இவன் அணையை கட்டி அந்த கடலை கடந்தானே அது ஆச்சரியம் அல்ல, அந்த அணையை பார்க்கிறபடியினாலே நாம் இந்த பிறவியாகிற பெருங்கடலையே கடந்து விடுகிறோம். இது அதை விட ஆச்சரியம் இல்லையா? அதைத்தான் சொல்கிறார். தம் சேத்தும் வீக்ஷிய அதுனாபி ஷரீரவந்தா. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சர்வே ஷடூர்மி பகுளம் ஜலதிம் தரந்தி. 6 விதமான ஊர்மிகள், அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களிலே. ஆசை, கோபம், பேராசை, அறியாமை, செருக்கு, பொறாமை என்று 6 குணங்கள். இதெல்லாம் ஷடூர்மிகள் என்று இப்படி, அல்லது இப்படி ஊர்மி என்னால் 6 தீய குணங்களை கடக்கிறார்கள் என்று சொல்லலாம். இன்னும் இந்த உலகத்தில் என்ன? பசி, தாகம், துன்பம், அறியாமை, முதுமை, மரணம், இது 6க்கும் 6 ஊர்மை என்று பெயர், 6 ஊர்மி என்று பெயர். ஆக இந்த ஊர்மிகளையெல்லாம் கடந்து விடுகிறார்கள். எப்பொழுது? அந்த சேத்துவை கண்ணாலே கண்டால். ராமபிரான் அமைத்த சேத்து, அது கூட தர்மசாஸ்திரங்களில் எடுத்து பார்ப்போமானால் பல பல பாபங்களுக்கெல்லாம் அது பெரிய பிராயஷ்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட விதேச கமனம், நௌகா நிஷேதம் என்று இப்படியெல்லாம் பல எல்லாம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற சில செயல்களை எல்லாம் செய்தால் அதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? சேதுவிலே போய் அங்கே போய் இந்த சேத்துவை கண்ணாலே கண்டாலே போரும், நம்முடைய பாபங்களெல்லாம் போய்விடுகின்றன. அதற்கு பிறகு அந்த இடத்துல நாம் நீராடியும் வரலாம். அப்படி வந்தால் நம்முடைய பாபங்களெல்லாம் தொலைகின்றன என்று அந்த சேத்து என்கிறது இன்றைக்கும் கண்ணாலே காணும்படியாக இருக்கக்கூடிய அற்புதமான
ஒரு விஷயம். திருவிக்கிரமாவதாரத்தில் கங்கை அந்த அவனுடைய திருவடி தீர்த்தம் அதை தலையிலே தரித்தால் பாபங்கள் போகின்றன. அவ்வளவு கூட வேண்டியதில்லை. ராமாவதாரத்தில் அந்த சேத்துவை கண்ணாலே கண்டாலே பாபங்களெல்லாம் போய்விடுகின்றன. இப்படி ஷடூர்மி பகுளம் ஜலதிம் தரந்தி, இந்த உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் இந்த 6 விதமான ஊர்மிகளையும் கண்ணாலே சேத்துவை கண்ணாலே காண்பதனாலேயே அப்படி தாண்டி விடுகிறார்களே. அப்படிப்பட்ட சேத்துவை கட்டினவன் நீ அல்லவா என்று வரதராஜ பெருமானை பார்த்து இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.